அப்ப அபாத்திரமாய் தேவ பயம் இல்லாமல் இதுல பங்கு பெறும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம். பாருங்க, இந்த ஆவிக்குரிய காரியத்துல தேவ பயம் இருக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆராதனை, ஐக்கியம், பரிசுத்தம், இதெல்லாம் ஆவிக்குரிய நிலைமை. இன்னைக்கு தேவ சபையில தேவ பயம் இருக்கணும். ஆமென். நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, என் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. ஆமென். விளங்குதா உங்களுக்கு? தேவ பயம் இல்ல அப்படின்னா அதுல ஆசீர்வாதம் வராது. ஆமென். ஆவிக்குரிய காரியத்துல தெய்வ பயத்தோடு பங்கு கொள்ளணும். சபைக்குள்ள வரும்போது நம்ம இவ்வளவு பக்தியா வரோம்னா அப்ப நம்ம தேவ கரத்துல அடங்கி இருக்கிறோம். எவ்வளவு பக்தியா இருக்கணும். நீ தேவ பயம் இல்லாதனாலதான் நம்ம அநேக ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அனனியாவும் சப்பிராலும் உள்ள வந்து நின்னும் பொழுது என்ன ஆச்சு? தேவ பயம் இல்லைங்க. அடி விழும். அடி விழுந்தா வேதனை தானே. எல்லாருக்கும் வேதனை தானே அடி விழுந்தா. சொல்லுங்க. உங்க குடும்பத்தினால வேதனை, மற்ற குடும்பத்தினால அடி விழுந்தா வேதனை இல்லை.